தனுசு ராசியை பொறுத்தவரை பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு போராட்டங்களோடு கணவனால் மனைவிக்கு லாபம், மனைவியால் கணவனுக்கு லாபம், பிரிந்திருந்த உறவுகள் ஒன்று சேர்வது, நீண்ட நாள் புரிந்து கொள்ளாத விஷயங்களை புரிந்து கொள்வது, கணவனை மனைவி புரிந்து கொள்வது, மனைவியை கணவன் புரிந்து கொள்வது என்று புரிதல் ஏற்படும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் கோயமுத்தூரில் அருள்பாலிக்கூடிய வெள்ளையங்கிரி மலையில் அருள்பாலிக்கூடிய வெள்ளையங்கிரி ஆண்டவர மனசல் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசியை பொறுத்த 12ஆம் இடத்திலும் ராசியிலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் காலை பொழுது விரைய செலவு, மாலை பொழுது குழப்பம் என்று இருந்தாலும் நாளை வரக்கூடிய வருமானத்திற்காக இன்று அலைந்து திரிந்து மனக்குழப்பம் அடைந்து உழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் பிள்ளையார் பட்டியலில் அருள்பாலிக்கக்கூடிய கற்பக விநாயகர் மனசலன்ஸ் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசியை பொறுத்தவரை 11ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் காலை பொழுது லாபம், மாலை பொழுது விரைய செலவு என்று இருக்கக்கூடிய இந்த நாளில் விரைய செலவை சுப செலவாக மாற்றிக்கொள்வதற்கு பணப்புழக்கத்தை அதிகரித்து பண வருவாயை பெருக்கிக் கொள்ளும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் கும்பராசி அன்பர்கள் திருச்சி உறையூரில் அருள்பாலிக்கூடிய வெக்காளியம்மன் மனசலன்ஸ் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மீன ராசி 10ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் 11ஆம் இடத்தை நோக்கி நகரும் போது பல்வேறு விஷயங்களில் எதிர்பாராத பதவி, எதிர்பாராத லாபம், இழந்த வேலை, இழந்த பதவி விட்டுவிட்டு புதிதாக வரக்கூடிய பதவி, புதிதாக வரக்கூடிய வேலை, புதிதாக கிடைக்கக்கூடிய நட்பை அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் மீனராசி அன்பர்கள் சிவகாசி திருத்தாங்காலில் அருள்பாலிக்கக்கூடிய பெருமாள மனசல் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.